ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இன்னைக்கு 26th நவம்பர். நம்ம மார்க் பண்ண லெவல்ஸில் நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் ஆகி ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு பற்றி இன்றைக்கான வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஒரு நெகட்டிவ் ஓப்பன் தான். ஓப்பன் ஆன ஃபஸ்ட்டு கண்டிலே நமக்கு ஒரு சின்ன லோ கிரியேட் பண்ணிவிட்டு ஓகே அங்கேருந்து மார்க்கெட் பியூட்டிஃபுல் அப் சைட் ரேலி தான். இது எஸ்டர்டே 50% அதை கம்ஃபர்டபுளாக பிரேக் பண்ணுறாங்க. தென் வீக்லி 50%ல் ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ், ஆனால் அந்த ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப நேரம் நினைக்கல. அடுத்த கண்டில் அதை பிரேக் பண்ணி திரும்ப அங்கேருந்து பியூட்டிஃபுல்லாக நம்ம கொடுத்துருக்க சி ரேஞ்ச் அதையும் பிரேக் பண்ணுறாங்க. தென் ஐவி ரேஞ்ச் 1, தென் அதையும் பிரேக் பண்ணி இந்த இடத்துல இப்போ ரெசிஸ்ட் ஆகுறாங்க. ஓகே, இங்கே ரெசிஸ்ட் ஆனவங்க அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன், திரும்ப ஐவி ரேஞ்ச் 1ல் சப்போர்ட், திரும்ப மார்னிங் வந்து ஹையை அகெயின் பிரேக் பண்ணி இப்போ இந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆகுறாங்க. இங்கே ரெசிஸ்ட் ஆனவங்க கொஞ்ச நேரத்துக்கு சைட் வேஸ் போட்டு திரும்ப செகண்ட் ஹை வந்தது, திரும்ப ஹையை பிரேக் பண்ணி இந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆகுறாங்க. ஓகே, இங்கே திரும்ப ஃபால் ஆனவங்க திரும்ப இங்கேருந்து அடுத்த லெவலையும் பிரேக் பண்ணி சிங்கிள் ஹெட்ஜ், ஓகேவா, நமக்கு நேற்றே கொடுத்துருந்தா சிங்கிள் ஹெட்ஜும் பிரேக் பண்ணுறாங்க. ஐவி ரேஞ்ச் 2, ஓகே, அதை மீறி போக முடியல. திரும்ப சிங்கிள் ஹெட்ஜ்லேயே கொஞ்ச நேரத்துக்கு சைட் வேஸ் திரும்ப ஐவி ரேஞ்ச் 2 பிரேக் பண்ணி மேலே போகிறாங்க. திரும்ப ஒரு சின்ன ரிஜெக்ஷன், ஐவி ரேஞ்ச் 2ல் ஒரு சப்போர்ட் எடுத்து அகெயின் கம்பைன்ட் ஹெட்ஜ் கிட்ட போகிறாங்க. ஆனால் கம்பைன்ட் ஹெட்ஜை இந்த டைம் டெஸ்ட் பண்ணல. ஸோ அங்கேருந்து ரிஜெக்ஷன், பியூட்டிஃபுல் ஐவி ரேஞ்ச் 1 அண்ட் சிங்கிள் ஹெட்ஜ். ஓகே, அதுக்கிட்ட டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு சைட் வேஸ் மொமெண்டம். இப்போது இந்த தடவை நம்ம கொடுத்துருக்க கம்பைன்ட் ஹெட்ஜை பிரேக் பண்ணி ஒரு நியூ ஹை கிரியேட் பண்ணுறாங்க. கிரியேட் பண்ணும்போது திரும்ப அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன், ஒரு சின்ன சைட் வேஸ் மொமெண்டம், ஒரு டவுன் ஃபால். ஓகேவா, பிட்வீன் த ஐவி ரேஞ்ச் 2 அண்ட் ஐவி 2. ஓகேவா, இந்த ஐவி 2ல் திரும்ப சப்போர்ட் எடுத்தவங்க திரும்ப அப் சைடு ஒரு ரேலி பியூட்டிஃபுல்லாக நம்மளோட கம்பைன்ட் ஹெட்ஜை பிரேக் பண்ணி மார்க்கெட்டை அதுக்கிட்டே நல்ல நிறுத்தி முடிச்சிட்டாங்க. ஓகேவா, இப்போது இதில் இருக்க ஹிடன் லெவல்ஸ்லாம் என்ன அப்படின்றத நம்மளோட ஓன் இண்டிகேட்டர் காட்டி கொடுத்துரும். அதுக்கு முன்னாடி நம்மளோட மேனுவல் இண்டிகேட்டரில் இந்த செட்டப் எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். இது நம்ம மேனுவல் இண்டிகேட்டரோட மேனுவல் செட்டப். ஓகே, இப்போ நமக்கு மார்னிங்கே மார்க்கெட் ரேலி அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஓகே, அபோவ் த சூப்பர் ட்ரெண்ட், அபோவ் த ஆல் EMAs. ஸோ இங்கேருந்து ஒரு ரேலி வந்தாலுமே ஒரு 1 2 3 4, ஓகேவா, ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு தான் நமக்கு, ஓகே, 9:30 கிட்ட தான் நமக்கு ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, அது வரைக்கும் இங்கே ஹை வந்தவங்க இங்கே கொஞ்ச நேரத்துக்கு ரெசிஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த லெவலில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் வீக்லி 50% அதில் ரெசிஸ்டன்ஸ், திரும்ப அங்கேருந்து சி ரேஞ்ச், திரும்ப ஐவி ரேஞ்ச் 1. ஓகேவா, இப்போ இந்த இடத்துல கிராஸ் ஓவர் கிடச்சிருச்சு. ஸோ மார்க்கெட் ஒரு டவுன் ஃபாலு, திரும்ப இந்த ட்ரெண்டிங் ஏ மேலே ஒரு சப்போர்ட்டு ப்ளஸ் ஐவி ரேஞ்ச் 1 சப்போர்ட்டு. ஸோ திரும்ப அப் சைட் ரேலி. இங்கே என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்றதை நம்ம இண்டிகேட்டரில் பார்த்துடலாம். அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டடி அப் சைட் ரெசிஸ்டன்ஸ் மேலே போகுது. திரும்ப இங்கே EMAல சப்போர்ட்டு ப்ளஸ் சூப்பர் சப்போர்ட்டும் நமக்கு இருக்குது. ஸோ அகெயின் ஒரு அப் சைட் ரேலி, திரும்ப சிங்கிள் எட்ஜு, திரும்ப சூப்பர் சப்போர்ட், ஐவி ரேஞ்ச் 2 சப்போர்ட். ஓகே, திரும்ப அப் சைட் ரேலி, திரும்ப ஃபால் ஆகுறாங்க. திரும்ப இப்போ சூப்பர் சப்போர்ட், அதில் சப்போர்ட் எடுத்தவங்க கம்பைன்ட் ஹெட்ஜு, திரும்ப ஒரு சைட்வேஸ் ஃபாலு. இங்கே பிட்வீன் த சூப்பர் ட்ரெண்ட் ஒரு சைட்வேஸ் மொமெண்டம், அகெயின் ஐவி ரேஞ்ச் 2 ப்ளஸ் சூப்பர் ட்ரெண்ட் சப்போர்ட் இருக்குது. திரும்ப அப் சைட் போனவங்க நம்ம கம்பைன்ட் ஹெட்ஜ் கிட்டேயே மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்மளோட ஓன் இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டரை நம்ம எல்லா வீடியோலாம் போட்டாச்சு. சில நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறதால அவங்களுக்கு இன்றைக்கி புதுசாக இருக்கும், என்னடா மேலே இன்னொரு கேண்டல்ஸ் இருக்குது, கீழே ஒரு கேண்டல் இருக்குது சொல்லிட்டு. ஓகேவா, நம்ம எப்பயுமே 3 லெவலையும் பார்த்து தான் ட்ரேட் பண்ணுவோம். ஒன்று ஸ்பாட்டு, இன்னொன்று வீக்லி, இன்னொன்று ஃபியூச்சர்ஸ். ஓகேவா, ஃபியூச்சர்ஸை இதில் இன்க்ளூட் பண்ணி வச்சுருந்தேன். சரி, ஓகே, இப்போ ஃபியூச்சர்ஸ்லாம் வெறும் வீக்லி ஃபியூச்சர்ஸ், ஃபியூச்சருக்கு தனி டேப்பை வச்சு அதில் பார்த்துட்ருக்கேன். ஓகேவா, ஸோ மார்க்கெட் நமக்கு கரண்ட் டே ஓப்பனிங் இருக்குது பாருங்கள். ஓகேவா, எஸ்டர்டே க்ளோஸுக்கு மேலே தான் இன்றைக்கி ஓப்பன், எக்ஸாக்ட் ஏடிஎம்லேயே ஓப்பன் ஆகிருக்கு. நமக்கு ஓப்பன் ஆனவங்க ஒரு சின்ன விக் மட்டும் தான் கீழே கொடுத்துருக்காங்க, அதுவும் 2 days க்ளோஸ் கிட்ட. ஓகேவா, சாரி, எஸ்டர்டே க்ளோஸ் கிட்ட. ஓகேவா, அதை டெஸ்ட் பண்ணல, அந்த க்ளோஸை டச் பண்ணல. அங்கேருந்தே ஒரு அப்சைட் ரேலி பியூட்டிஃபுல்லாக அங்கே ரேலி ஆனவங்க நான் ஸ்டாப்பாக மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிருக்காங்க. இது எஸ்டர்டே ஓப்பன் மேலே ப்ளஸ் வீக்லி மிட்டில் பிரேக் பண்ணவங்க சின்ன ரெசிஸ்ட் ஆகி திரும்ப பிரேக் பண்ணி மேலே கொண்டு போகிறாங்க. மேலே கொண்டு போனாங்க ஒரு ரேஞ்சாக பார்த்துங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணுறாங்க, அடுத்து சிஇ ரேஞ்ச், ஓகே, அதை பிரேக் பண்ணுறாங்க. தென் ஐவி ரேஞ்ச். ஓகே, ஐவி ரேஞ்ச் மேலே பிரேக் பண்ணாங்க ஒரு சின்ன ரெசிஸ்டர், திரும்ப அதை கான்ஃபிடண்ட்டாக பிரேக் பண்ணி
மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறாங்க. இந்த ஐவி ரேஞ்ச் பக்கத்துலேயே ப்ரீவியஸ் வீக் க்ளோஸும் இங்கே தான் இருக்குது நமக்கு. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் வீக் க்ளோஸையும் மேலே கொண்டு போய் சஸ்டெயின் ஆகுறாங்க. ஓகேவா? சஸ்டெயின் பண்ணுவாங்க. திரும்ப ஒரு ரிஜெக்ஷனில் ப்ரீவியஸ் வீக் லோ ப்ளஸ் ஐவி ரேஞ்ச். ஓகேவா? ஐவி ரேஞ்ச் 1 இதில் சப்போர்ட் எடுத்தவங்க திரும்ப அங்கேருந்து பியூட்டிஃபுல் ரேலி. ஓகே, இங்கேயே ரெசிஸ்ட் ஆயிடுச்சுன்றதை பார்க்க போகிறோம் பாருங்க. ப்ரீவியஸ் மந்த் ஹை. ஓகேவா? ப்ரீவியஸ் மந்த் ஹை ஒரு ரிஜெக்ஷனு. இப்போ ப்ரீவியஸ் மந்த் ஹையை கம்ஃபர்டபுளாக பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணவங்க கரண்ட் வீக் ஓப்பன் இங்கே தான் ஆயிருக்கு. கரண்ட் வீக் ஓப்பன். ஸோ அதில் ரெசிஸ்ட் ஆகி ஒரு சின்ன ஃபால். திரும்ப ப்ரீவியஸ் மந்த் ஹைலே ஒரு சப்போர்ட்டு. திரும்ப கரண்ட் வீக் ஹையை கம்ஃபர்டபுளாக பிரேக் பண்ணுறவங்க திரும்ப கரண்ட் வீக் ஹை. ஓகேவா? இது கரண்ட் வீக் ஓப்பன், மேலே இருக்கிறது கரண்ட் வீக் ஹை. அதில் மட்டும் ஒரு சின்ன ஃபால். ஓகேவா? திரும்ப கரண்ட் வீக் ஓப்பன்லேயே ஒரு சப்போர்ட் எடுத்தவங்க சைட் பேஸ்லேயே திரும்ப அப் சைட் சின்ன ரேலி. இப்போ கம்ஃபர்டபுளாக கரண்ட் வீக் ஹையை பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணவங்க டுடே ஹை. ஓகேவா? எல்லாத்தையும் பிரேக் பண்ணி மார்க்கெட்டை பியூட்டிஃபுல்லாக மேலே கொண்டு போகிறாங்க. ஓகே, மேலே கொண்டு போனவங்க அங்கேருந்து திரும்ப அப் சைட் பியூட்டிஃபுல்லாக ரேலி பண்ணி நம்ம கொடுத்துருக்க கம்பைன்ட் ஹெட்ஜ். ஓகேவா? இது ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டரில் ரெண்டுமே கம்பைன்ட் ஆகிருக்கு. நமக்கு சிங்கிள் ஹெட்ஜும் இதே லெவல் தான் காட்டுது, கம்பைன்ட் ஹெட்ஜும் இதே லெவல் தான் காட்டுது. பிகாஸ் இது ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் ஆகிறது. இந்த எட்ஜஸ் லைன் மட்டும் இது இந்த மாதிரி கம்பைண்டாக கூட சில டைமில் ஃபார்ம் ஆகும். அதுக்காக தான் நம்ம மேனுவலும் சேர்த்து பார்ப்போம். மேனுவலில் நமக்கு 150லேயே நமக்கு கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே கம்பைன்ட் ஹெட்ஜை டெஸ்ட் பண்ணலை, ஆனால் அங்கேருந்து ஒரு ஃபால். இந்த ஃபால் தான் நம்ம மேலே சொல்லியிருப்போம். நம்மளோட சிங்கிள் ஹெட்ஜில் சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த தடவை கம்பைன்ட் ஹெட்ஜை பிரேக் பண்ணி ஒரு நியூ ஹை கொடுத்துட்டு திரும்ப ஃபால். ஓகேவா? ஒரு சைட் வேஸ்லேயே ஒரு சின்ன ஃபாலு. இந்த இடத்த நோட் பண்ணிங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான செட்டப். அதுக்காக தான் இந்த வீக்லி ஃபியூச்சர் உங்களுக்கு இங்கே பிளாட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அது என்னன்றது முடிச்சுட்டு வந்துடலாம். ஓகே, திரும்ப கம்பைன்ட் ஹெட்ஜ் அங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் திரும்ப மார்க்கெட்டை மேலே கொண்டு போய் ஒரு சைட் வேஸ் மவுண்டாலே முடிச்சிட்டாங்க. ஓகேவா? இதுதான் இன்னைக்கு செட்டப் நடந்தது. இப்போ நான் இங்கே சொன்ன முக்கியமான விஷயம். ஓகேவா? இது 2 இடத்துல நடந்தது. நான் இந்த இடத்த உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக காட்டுறேன். ஓகேவா? இன்னொரு இடம் எதுன்னா இந்த இடம். இது சின்னது. இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியுறதுக்காக கொஞ்சம் பெரிய ஏரியாவே. ஓகேவா? ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து நீங்கள் ஸ்பாட்டை பார்த்து தான் ட்ரேட் பண்ணுவீங்க. நம்ம ஏன் ஸ்பாட்டை வந்து நம்மளோட என்ட்ரி எக்ஸிட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் லெவலுக்கு மட்டும்தான் நமக்கு ஸ்பாட். ஓகேவா? இப்போது நம்ம மார்க்கெட் இங்கே இவ்வளோ பெரிய கேண்டில் வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து பை ஆகி மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினைப்போம். ஓகே, இண்டெக்ஸ் மேலே போகுது. ஆனால் ப்ரீமியம் என்ன இருக்குது பாருங்கள். ஓகேவா? ஃபியூச்சர்ஸ், வீக்லி ஃபியூச்சர்ஸ்னாலே ப்ரீமியம் தான். அது என்ன ஆயிருக்கு பாருங்கள். ஓகேவா? இப்போது ப்ரீமியமில் ஃபாலு, இண்டெக்ஸில் ரைஸ். ஓகேவா? இப்போ நம்ம மார்க்கெட் மேலே தானே போகுது. இங்கே நீங்கள் என்ன தான் சிஇயை வாங்கி ஹோல்டு பண்ணியிருந்தாலும், ஓகே, கால் ஆப்ஷனை பை பண்ணி ஹோல்டு பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ப்ரீமியம் இங்கே ஏறாது, டிகே தான் ஆகும். இன்ஸ்டட் இந்த இடத்துல நீங்கள் பிஇ வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்திருப்பீங்க. ஓகேவா? இங்கே என்ன ஆயிருக்கு பாருங்கள். ஓகேவா? இது கீழே வருதுனாலே பிஇயோட ப்ரீமியம் தான் ஏறுது அப்படின்னு அர்த்தம். மேலே போகுதுன்னா சிஇயோட ப்ரீமியம் ஏறுதுன்னு அர்த்தம். ஓகேவா? மேலே இருக்கிறது வீக்லி ஃபியூச்சர்ஸ். ஓகேவா? வீக்லி ஃபியூச்சர்ஸ் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாத லைவில். ஓகே, நம்ம மேலே பிளாட் பண்ணிருக்கு வீக்லி ஃபியூச்சர்ஸ். இது ஸ்பாட் கீழே இருக்குது. ஓகேவா? ஓகே, இது எப்படி நம்ம ரியலாக பார்க்குறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் காட்டுறோம். ஓகே, இப்போ மார்க்கெட் நமக்கு மேலே போயிருக்கு. ஓகே, அப்சைட் ரேலி. அப்போனா சிஇ ப்ரைஸ் ஏறி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சார்ட்டை பாருங்கள். நமக்கு சிஇ ப்ரைஸ் ஏறி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து டைம் வந்து 2:30 கேண்டில். ஓகேவா? நீங்கள் உங்களோட சார்ட்டில் கூட எடுத்து பார்த்துங்க. ஓகே, இந்த பாருங்க 2:30 கேண்டில். ஓகேவா? 2:30க்கு இந்த கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே பின்னாடி இருக்க கிரே லைனை கூட பார்த்துங்க. 2:30 கேண்டில், 2:32. இது 1 2 3 4 5 6. ஓகேவா? ஒரு 15 மினிட்ஸ் 18 மினிட்ஸுக்கு இந்த ரேலி வந்துருக்கு. இதை நம்மளோட இது நம்மளோட ப்ரீமியம் சார்ட்டில் பாருங்கள். ஓகேவா? இதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். இப்போது நம்ம 25,600. ஓகேவா? இத்தனைக்கு இந்த மணி தான் எடுத்திருக்கோம். ஓகேவா? இது 2:30 கேண்டில். 2:30க்கு மார்க்கெட் இந்த கேண்டில் வந்து மேலே போகுது. ஆனால் ப்ரைஸ் பாருங்கள். ஓகே, கிட்டத்தட்ட எவ்வளோ ப்ரைஸ் இருந்திருக்கு? 638 ரூபா இல்லை 640 ரூபா வச்சுங்க. ஓகே, அங்கேருந்து ஃபால் ஆக ஆரம்பித்தவங்க ஓகே கிட்டத்தட்ட 605 ரூபா. ஓகேவா? கிட்டத்தட்ட 30 ரூபா இங்கே ஃபால் ஆகிருக்காங்க. ஓகேவா? சி சைடில் ஃபாலு. ஆனால் மார்க்கெட் என்ன இருக்குது பாருங்கள். இண்டெக்ஸு சி சைடில் ரேலி.
ஓகேவா? இது நான் உங்களுக்கு புரிய வைக்கின்றதுக்காக தான் இங்கே வீக்லி ஃபியூச்சர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். நம்ம வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம வீக்லி ஃபியூச்சர்ஸும் பிளாட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இடையில நான் அந்த வீக்லி ஃபியூச்சர்ஸ் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், வெறும் ஸ்பாட் லெவல்ஸ் மட்டும் உங்களுக்கு சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு ஸ்பாட்டை ஷோ பண்ணிட்டு இருந்தேன். பட் பியூட்டிஃபுல்லாக நான் இன்றைக்கி லைவில் இதை பார்க்கும்போது சரி உங்களுக்கு காட்டணும். புதுசாக சில சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக வந்திருக்கீங்க. ஓகே, இந்த 15 days 20 daysல. ஸோ உங்களுக்கு ஃபியூச்சர்ஸை பற்றி தெரியணும், ஃபியூச்சர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் நம்ம ப்ரீமியம் மூவ் ஆகிறது அப்படின்னு ஷோ பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு இதை முக்கியமாக காட்டும். ஓகேவா? ஏன்னா இந்த மாதிரி சில டைமில் நடக்கும். ஓகே, சில டைமில் இந்த ஐவிலாம் ஜாஸ்தியாக இருக்கும்போது இந்த மாதிரி நடக்கும். என்னடா அது மார்க்கெட் அப்சைட் ரேலி ஆகுது, ஆனால் நமக்கு ப்ரீமியம் ஏரில் டிகே ஆகுது இன்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னு பார்க்கறதுக்கு அதுக்கு தான் ஃபியூச்சரை யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஓகேவா? ஃபியூச்சரோட மூவ்மெண்ட்டை பொறுத்து தான் நமக்கு நம்மளோட வாங்கின ப்ரைஸ் ப்ரீமியம் மூவ்மெண்ட் இருக்கும். அதை ஷோ பண்ணுறதுக்காக தான் இது. ஓகேவா? மார்க்கெட் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஃபாலோ ஆகிருக்கு பாருங்கள். ஓகேவா? இது ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சிங்க, கம்பேர் பண்ணி பாருங்கள். 230 கேண்டில், இந்த 230ல் மார்க்கெட் ரேலி ஆகுது, ஆனால் ப்ரீமியம் கீழே இறங்குது. ஓகேவா? புட் சைடில் ஏறி இருக்கு நம்ம ப்ரீமியம், சி சைடில் டிகே ஆகிருக்கு. அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? இங்கே டிகே ஆகிருக்கு. ஓகே, இது ஸ்ட்ரைக்கும் பார்த்துக்கோங்க. சாரி, இந்த லோ தொடும்போது 26,160. ஓகேவா? நான் உங்களுக்கு இங்கே எடுத்திருக்க ஸ்ட்ரைக்கு 25,600. ஓகேவா? இத்தனைக்கும் டீப் இன் த மணி. ஓகே, நான் ஆக்சுவலாக 26,000 சி போட்டிருக்கணும், 25,600. இது தப்பாக டைப் பண்ணுவேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் உங்களுக்கு ப்ரீமியம் 600 ரூபா கிட்ட காட்டுது. ஓகேவா? நீங்கள் எந்த ப்ரீமியம் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு இதான். ஓகே, சி சைடில் உங்களுக்கு டிகே தான் இருக்கும், பி சைடில் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துருக்கும். ஆனால் மார்க்கெட் இன்ஸ்டன்ட் உங்களுக்கு சி சைடில் ரேலி தான் இருக்கும். ஓகேவா? எண்ட் ஆஃப் த டே பாருங்கள், உங்களுக்கு மார்க்கெட்டு ஒரு நெகட்டிவ் ஃப்ளாட்டாக தான் இருக்குது, ஆனால் இங்கே ப்ரீமியம் பாருங்கள். ஓகேவா? ப்ரீமியம் நமக்கு ஏறி தான் இருக்குது. இந்த 2 கேண்டிலுக்கு அப்புறம் ப்ரீமியம் ஏறி தான் இருக்குது, இங்கே ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஓகேவா? தென் இந்த சைடு நம்ம சொல்லலாம், இங்கேயும் அதே தான். எங்கே இங்கே பாருங்கள், இங்கே நமக்கு ப்ரீமியம் இறங்கி தான் இருக்குது, ஆனால் இங்கே இன்ஸ்டன்ட் மார்க்கெட் நமக்கு மேலே ரேலி ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ரேலி ஆயிருக்கு, இங்கே ரேலி ஆயிருக்கு, இங்கே ஃப்ளாட்டாக நெகட்டிவ் வந்து இங்கே ஃப்ளாட்டாக இருக்குது. ஓகே, இந்த இடம் மட்டும் கான்ட்ராவாக இருக்குது, தெரியுதா? அதுக்காக தான் இதை கொண்டு வந்தேன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் போயிடலாம். இன்றைக்கி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சொல்லவே தேவையில்லை, ஓப்பனிங்கில் தான் டிதூன். சி சைடு மார்னிங் வந்து ஹையை கூட அவங்க திரும்ப டெஸ்ட் பண்ணல. புட் ஆப்ஷன் போகிறாங்க, புட் சைடு ஐவியை கொண்டு போயிட்டே இருந்தேன் நான் ஸ்டாப். ஓகே, மார்க்கெட்டும் ரேலி தான். இந்த ரேலி எதுக்காகன்ட்டு நம்ம ஆல்ரெடி போன வாரமே எக்ஸ்பெக்ட் பண்ண ரேலி தான், ஆல் டைம் ஹையை அச்சீவ் பண்ணுறதுக்காக. போன வீக் நம்ம எதிர்பார்த்தோம் ஒரு கேப் அப்பில் டச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அது நடக்கல. ஒரு 3 டே ஃபாலு கொடுத்துட்டு இந்த 3 டே ஃபாலையும் ஒரே நாளில் அச்சீவ்டு. ஓகேவா? என்ன சில டேட்டா பார்த்துங்க. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன இடம். ஓகே, நேற்று க்ளோஸு கிட்ட தான் மார்க்கெட், க்ளோஸுக்கு பிலோ தான் ஓப்பன் ஆகிருக்காங்க. ஓகே, ஓப்பன் ஆனவங்க லோவும் எஸ்டர்டே லோ கிட்ட. ஓகேவா? எஸ்டர்டே லோ கிட்ட வச்சுருக்காங்க, முன்னாடி ரிவர்ஸ் ஆகிட்டாங்க. தென் இன்றைக்கான ஹை பாருங்கள், இந்த வீக்கான ஹை இது தான். இன்னைக்கு க்ளோஸ் ஆனதும் இன்னைக்கான ஹை கிட்டே தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. டே ரேஞ்ச் பாருங்க 372. ஓகே, இந்த மந்த்லேயே பிக்கஸ்ட் ரேலி இன்னைக்கு தான். ஓகேவா? மார்க்கெட். ஓகே, இது இப்போது எதை அச்சீவ் பண்ணுறதுக்காக போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தா ஆல் டைம் ஹை. ஓகேவா? 62,277 ஆல் டைம் ஹை. ஓகே, இங்கேருந்து பார்த்தா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 60 பாயிண்ட் இருக்குது. ஓகே, 62 பாயிண்ட்டு. அதை நாளைக்கு ஷுவராக அச்சீவ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். பார்ப்போம், கேப் அப்ல அச்சீவ் பண்ணுறாங்களா இல்லை இன்ட்ராடேல அச்சீவ் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. ஓகே, தென் இது இன்னைக்கான 50%, இதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இது இன்னைக்கான ஆப்ஷன் செயின் டேட்டா. இன்னைக்கான ஆப்ஷன் செயினில் நமக்கு ஏடிஎம் கிடச்சிருக்குது 26,250. ரீசன் நியரஸ்ட் ப்ரீமியம். ஓகே, ஐவி ரேஞ்ச் பாருங்கள் 9.4, புட் சைட் 10.16. ஓகேவா? இப்போ கால் சைடில் ஐவி கம்மியாக இருக்குது, புட் சைடில் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகேவா? நேற்று இதே டேட்டா உல்ட்டாவாக இருந்தது. ஓகே, தென் இங்கே கொடுத்துருக்க டேட்டா பேஸ் பண்ணி நம்ம நாளைக்கு ட்ரேடிங்க்கு தேவையான லெவல்ஸை இன்றைக்கே மார்க் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம ஏடிஎம் எடுத்திருக்கோம், ஏடிஎம் 26,250. ஓகே, இந்த ஏடிஎம் வந்து ஃபியூச்சருக்கான ஏடிஎம், வீக்லி ஃபியூச்சருக்கான ஏடிஎம். ஓகேவா?
ஸ்பாட்டை பார்த்து ட்ரை பண்ணாதீங்க. ஸ்பாட் நமக்கு 26,200, அப்போது 26,200 தான் ஏடிஎம் அப்படின்னு கன்சிடர் பண்ணாதீங்க. ஃபியூச்சர் ஏடிஎம் இதுதான் நமக்கு. ஓகே, வீக்லி ஃபியூச்சர் 26,250, அதுக்கான சிஇ ரேஞ்ச், இது பிஇ ரேஞ்சு, ஆல் டைம் ஹை இங்கே தான் இருக்குது. ஸோ ஏடிஎம்க்கு அபோவ் ஓப்பன் ஆனாலே ஈஸியாக அச்சீவ் பண்ணிவிடுவாங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. இது சிங்கிள் ஹெட்ஜு, இது கம்பைன்ட் ஹெட்ஜு, இது ஐவி ரேஞ்ச் 1, 2, 3, இது எக்ஸ்ட்ரீம் ஹை. ஓகேவா? தென் புட் சைடில் ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2, ஐவி ரேஞ்ச் 3, எக்ஸ்ட்ரீம் லோ. சிங்கிள் ஹெட்ஜ் இந்த ரெட் லைன், சிங்கிள் ஹெட்ஜ் 1, சிங்கிள் ஹெட்ஜ் 2, இது எஸ்டேடோட 50%, இது வீக்லி 50%. ஓகேவா? ஸோ நம்ம கொடுத்துருக்க லெவலில் மட்டும் தான் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி மிக மிக அதிகம். நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கே தெரியும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நம்ம கொடுக்குற லெவல்ஸில் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.